இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த எடிட்டிங்கை நீங்களும் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு கிளிக்ல உங்க போட்டோவும் இதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். சிங்கிளா மட்டும் இல்ல, ஃபேமிலியாவும் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். இது எப்படின்றத நான் சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு உங்க போட்டோ அப்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்ட கொடுத்தீங்கன்னா போதும், உங்க போட்டோவும் இதே மாதிரி எடிட் ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி எடிட் பண்ணணும்னா உங்க மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீடு கேஐ இப்படி சர்ச் பண்ணுங்க. NEED கேஐ இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதில் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங்னு இந்த போஸ்ட் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா எடிட்டிங் பண்ணுற அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழவே இதை எடிட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. கப்புள்ஸாக இருந்தால், அதுவே ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக இருக்கிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணீங்களா, அதை பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக எடிட் ஆகிடும். இதே மாதிரி ஃபேமிலியாக எடிட் பண்ணணும்னா உங்கள் ஃபோட்டோ உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோவும் சேர்த்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் காப்பி பண்ண ப்ராம்ப்டை போட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவும் எடிட் ஆகிடும். நீங்களும் எடிட் பண்ணணும்னா குரோம் ப்ரௌசரில் நீட் கேஐ இந்த வெப்சைட்டில் போயிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதே மாதிரி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.